எல்லோரும் இன்புற்றிருக்க அந்த நாட்களில் அந்த நிமிடங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் பொன்மனச்செம்மல். கொடுத்து 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 சிவந்த கைகள் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் 108வது பிறந்த நாள். ஒரு அற்புதமான ஒரு தினம் என்று 17/1/1917 24/12/1987. ஆமாம், அந்த அவருடைய காலங்கள் எப்படி மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள். 17/1/1917 24/12/1987. ஸோ அந்த மாபெரும் தலைவரின் செய்தி எதுவுமே இங்கே இல்லை. சைதை துரைசாமி அவர்கள் மட்டும். யார் அவர்? பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமி. அவருக்கு ஏகப்பட்ட சரித்திரங்களும் இருக்குது. கூகுளில் போய்ட்டு நீங்கள் சைதை துரைசாமின்னு போட்டால் போதும். அப்போ நீர்வீழ்ச்சி மாதிரி அவரை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் எதுக்குடா நீங்கள் உக்காந்துக்கிட்டு நாங்கள் கூகுள்லேயே தேடிக்கிறோன்னு சொல்கிறீங்களா? தேடுங்கள், கண்டடைவீர்கள். சரி, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து வழிகாட்டிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னால் செய்யக்கூடியதை மட்டுமே பேசினார். பேசியதையெல்லாம் செய்து காட்டினார். திரையுலகில் தனக்கென ஒரு தனி பாதை உருவாக்கி புரட்சி நடிகராக, புரட்சி தலைவராக மாறினார். அரசியலில் தனித்தத்துவ சாதனைகள் படைத்து மனிதரில் புனிதராக வரலாறு படைத்தார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று எம்ஜிஆர் 70 ஆண்டுகளுக்கு முன்பு மலைக்காலன் படத்தில் பாடிய பாடல் வரிகள் இன்றைக்கும் பொருத்தமானவை. கரிகாலன் குறிவைத்தால் தவறமாட்டான், தவறுமானால் குறி வைக்க மாட்டான் என்று மர்ம யோகி படத்தில் பேசிய பஞ்சி டயலாக்கை தனது சினிமா, அரசியல் மற்றும் சமூக வாழ்வில் நிஜமாக நடத்தி காட்டியவர் யாரு? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவர் ஃபோட்டோவை வச்சுன்னு பழப்பு நடத்துனது அதிமுக காரணங்க, அப்புறம் திமுக காரணங்க, எவனா வேணா இருந்துட்டு போங்க. நான் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, கலிஃபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கே இல்லாத பெரிய 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 ஸ்டீபர்கா, அப்புறம் அந்த கமலா ஹாரிஸ், அப்புறம் பெரிய 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 மெல் கிப்சன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நேரத்தில் பார்ப்பீங்க, நேரத்தில் போனால் கிடைக்கும். அப்படி பெரிய பெரிய பில்லியனர்ஸ் எல்லாம் ரோட்டில் பாய் தலைக்காணியோடைய பத்துன்னு இருக்கலாம். பாய் தலக்காணியுடன் ரோடில் படுத்து கிடக்கிறான். இப்பேற்பட்ட செல்வந்தர்கள், பெரிய பெரிய சினிமாக்காரன் என்பவர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஹாலிவுட் இப்போ சாம்பலா போய். அப்புறம் நீங்கள் என்ன பெருசாக நீங்கள் இங்கே கிழிக்க போகிறீங்க? அதையும் நீங்கள் கிழிக்க போகிறது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அதே அமெரிக்காவில் அந்த 50 மாகாணங்களாகட்டும், ட்ரம்ப் 20ஆம் தேதி பதவியில் உட்கார போகிறாரு. அதை பற்றிலாம் நான் நிறையா தான் பேச போகிறேன் இன்றைக்கி. நான் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோ பெரிய நீ கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, நடு ரோட்டில் பிச்சை எடுப்பை என்பதை மறந்து விடாதே. அதற்கு ஒரு உதாரணம் கலிஃபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் பார். ஓடிக்கிட்டு கிடக்கு 10 நாளாக காட்டுத்தி எரிந்து கொண்டு இருக்கிறது. நீ எல்லாம் ஏமாத்திரம். சரி, நான் மறுபடியும் ஏன்னா ஷார்ட்ஸ் கூட நீ பார்க்க மாட்டேன்.